மேலும் ஒரு அண்மை செய்தி, தமிழகத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். இடங்களில் அதிமுக கொடிக்கம்பங்களை அமைக்க அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் அனைத்து பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகள், சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி GK இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் வழக்கறிஞர் KMD முகிலன் ஆஜராகி இது தொடர்பாக தமிழக தலைமைச் செயலாளர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு நிலையான வழிகாட்டு முறை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி, நிலையான வழிகாட்டு முறை தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஏன் அரசியல் கட்சி கூட்டங்களை பொது இடத்தில் அமைக்க அனுமதி அளிக்கிறீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் முறையான அனுமதி இல்லாமல் கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக நீதிபதி தெரிவித்தார். பொது இடங்களில் கட்சி கூட்டங்கள் மற்றும் கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கு ஏதேனும் கட்டணம் வசூலிக்கிறீர்களா என கேள்வி எழுப்பிய நீதிபதி, ஒவ்வொரு கொடி கம்பத்திற்கும் 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் தமிழகத்தில் கட்சி பொதுக்கூட்டங்கள் மற்றும் கட்சியின் கொடிக்கம்பங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.